ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைந்த 24 மணி நேரத்தில் மூட்டை முடிச்சை கட்டிக்கிட்டு வெளியேறிய போட்டியாளர் யார் அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. விஜய் டிவியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்று துவங்கிய நிகழ்ச்சி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. கடந்த 7 சீசன்களாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்த கமல்ஹாசன் வெளியேறிய நிலையில் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை பிரபல நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருக்காரு. விஜய் சேதுபதி உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு இணையாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் மிகவும் சைலண்டாகவும் ரொம்பவே யதார்த்தமாகவும் இடையிடையே நக்கலோடும் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காரு. பல ரசிகர்களை இது கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மற்றும் அர்ணவ் போன்ற போட்டியாளர்களுக்கு முதல் நாளே தக்க பதிலடி கொடுத்தாரு. இது குறித்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் செய்யப்பட்டு வருவதையும் பார்க்க முடியுது நம்மளால. அண்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் மொத்தமாக 18 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்ட நிலையில் உள்ளே செல்லும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டைட்டில் ஜெயிக்கும் போது அவங்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய டிராஃபியின் டூப்ளிகேட் ஒன்று கையில் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த டிராஃபியை யார் 106 நாட்களுக்கு பின்னாடியும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரிஜினல் டிராஃபியை கொடுப்பேன் அப்படின்னு வாழ்த்தி விஜய் சேதுபதி ஒவ்வொரு போட்டியாளர்களையும் உள்ள அனுப்பி வச்சாரு. அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளராக பிரபல தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் கலந்துக்கிட்ட நிலையில் இவரை தொடர்ந்து சாஞ்சனா நேமிதாஸ், தர்ஷா குப்தா, சத்யா, தீபக், சுனிதா, ஜெஃப்ரி, ஆர்ஜே ஆனந்தி, ரஞ்சித், அர்ணவ், பவித்ரா ஜனனி, அருண் பிரசாத், தார்ஷிகா, விஜய் விஷால், முத்துக்குமரன், சௌந்தர்யா நஞ்சுடன், ஜாக்வலின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 18 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. உள்ளே நுழைந்த சில மணி நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவே கோடு போட்டு ஆண் போட்டியாளர்கள் மற்றும் பெண் போட்டியாளர்களை முட்டி மோத வச்சாரு பிக் பாஸ். அதுக்கப்புறமா ஆண் போட்டியாளர்கள் ஏதேனும் ஒரு வாரம் பெண் போட்டியாளர்கள் யாருமே ஆண்களை நாமினேட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையோட பெண் போட்டியாளர்களுக்கு ஒரு பெரிய ரூமை விட்டு கொடுத்தாங்க. இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில விஜய் சேதுபதி எப்படி ஆட்டம் புதுசு ஆட்களும் புதுசு அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த முறை ரூல்ஸும் ரொம்பவே புதுசா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்லக்கூடிய போட்டியாளர்கள் ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்கு பின்னாடியே நாமினேட் செய்து எலிமினேட் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாக மாறி இருக்குங்க. பிக் பாஸ் வீட்டிற்குள்ள நுழைந்த 24 மணி நேரத்திலேயே மற்ற போட்டியாளர்கள் நேரடி நாமினேஷன் செஞ்சு அதிலிருந்து ஒரு போட்டியாளரை 24 மணி நேரத்தில் வெளியே அனுப்பிட்டாங்களாம். இதை கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. இது குறித்து தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலில் முதல் நாளே நடிகையாக வேண்டும் என்பதற்கு சிறந்த பிளாட்ஃபார்மாக பிக் பாஸ் மாறும் அப்படிங்கிற கனவோடு உள்ளே வந்த மகாராஜா பட நடிகை சாச்சனா மற்ற போட்டியாளர்கள் சிலரால் நாமினேட் செய்யப்பட்டு முதல் நாளே கண்ணீரோடு வெளியேறி இருக்காங்க அப்படின்னு உறுதியாகி இருக்கு. சாச்சனா விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்தில் அவருக்கு மகளாக நடித்தவங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் விஜய் சேதுபதி உனக்கு என்ன அப்பான்னு கூப்பிட தோணுச்சுன்னா அப்பான்னு கூப்பிடு, சார்னு கூப்பிட தோணுச்சுன்னா சார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு சலுகை கொடுத்தாரு. ஆனால் 24 மணி நேரத்தில் இவர் வெளியேறி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது ரசிகர்கள் யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் உலா வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி ஃபேராக இருக்கும், இந்த மாதிரியான நாமினேஷனை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சில பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சாச்சனாவுடைய எவிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாரையும் பாதிச்சிருக்கு. ஸோ இந்த எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.